அனைவருக்கும் காலை வணக்கம். டேபிள் ரோஸ், கொடி ரோஸ் எப்படி வேணால் சொல்லலாம். கொத்து கொத்தாக பூத்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்களாம் நம்ம தோட்டத்து ஒரு புது வரவு தான். எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இது நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அடினியம் இது பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. இது ஒரு சூப்பர் செடின்னு சொல்லலாம். அழகான கலர்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லலாம். தண்ணி தேவை ரொம்ப இல்லை. அது பாட்டுக்கும் பூத்துட்ருக்கு. அடுத்து பன்னீர் ரோஸ். இப்போ நம்ம வீட்டில் இது 4வது பன்னீர் ரோஸ் நம்ம வீட்டுக்கு. ஆல்ரெடி 2 பூத்துட்ருக்கு. 1 பூக்கவே இல்லை. இது பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருவாச்சி மல்லி அவங்களும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோ கலர் செம்பருத்தி பூ சின்ன செடி தான், ஹைப்ரிடு. ஆனால் பூத்துக்கிட்டே தான் இருக்காங்க. 1 2 கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் நிறையா கொடுக்கல. பன்னீர் ரோஸ் அப்படி தான் நிறையா கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம உரங்கள் கொடுக்கணும். இப்போதைக்கு கொஞ்சம் நான் மேலே போகல. நேற்றுக்கு மட்டும்தான் போனோம் கொஞ்சம் நேரம். இன்னமும் டாக்டர் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. மாடிக்கு போக முடியல. போகும்பொழுது கண்டிப்பாக நான் நீர் உரங்கள் கொடுக்கறது ரெடி பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன். அதெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் பூக்கள் சைஸ் சின்னதாக இருக்குது. நம்ம அவங்கவுங்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன கொடுக்குறோமோ அப்போ தான் அவங்களும் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லா செடிங்களும் கொஞ்சம் கவர் பண்ணி விடணும். செடிகள் நிறையா வந்தாச்சு. அதுக்கேற்ற உரங்கள் பத்தலையான்னு தெரியல. பூக்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கொடி வகை செடிகள் பூக்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பூத்துட்ருக்காங்க. எல்லாமே போய் ரெடி பண்ணணும். மயில் மாணிக்கெல்லாம் போகிறாங்க. அவங்க பாட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்காங்க. இஷ்டத்துக்கு போகிறாங்க, இஷ்டத்துக்கு பூக்கிறாங்க. அவங்க நிறைய செடி நம்ம தோட்டத்தில் இருக்காங்க. இது ஒரு தொட்டி செடி. இந்த நித்திய மல்லியெல்லாம் அவ்வளோ பெரிய செடி இருக்குது. இருந்தாலும் பூக்கள் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. கனகாமரம் நம்ம வீட்டில் நிறையா வச்சு வாடிடுச்சு. இவங்க கொஞ்சம் வந்துட்டுருக்காங்க. அடினியம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மருதாணியெல்லாம் நல்லா பறிக்கணும். நிறையா 2 செடி இருக்குது நம்மகிட்ட. 2த்தையுமே மருதாணி நிறையா இருக்குது. எல்லாம் பறிக்கணும். கொஞ்சம் எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் ஓய்வு, எனக்கும் ஓய்வு. அப்படியே அவங்களுக்கும் ஓய்வு கொடுத்தாச்சு. நம்மளும் கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டியது தான். 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாகி நல்லா எல்லாமே நம்ம நீர் உரங்கள் கொடுத்து இன்னும் நம்ம செடிகளையும் பூக்களையும் காய்கறிகளையும் வளர்ச்சி அடைய செய்யலாம். தேங்க்யூ.